அனைவருக்கும் வணக்கம். இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் அனைத்து துறை சார்பாக கலந்தாய்வு கூட்டம் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் என்ன விவாதிக்கப்பட்டது, என்னென்ன குறைகள் இருக்கு, துறை சார்ந்த அலுவலகத்தை என்னென்ன குறைகள் ஏற்கனவே சாத்தூர் பகுதியில் அதிகாரிகளுக்கு எந்த மாதிரி முடிக்க போறாங்க. மக்கள் எங்களிடம் கூறிய குறைகளை நாங்கள் அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளோம். அதற்கு துறை சார்ந்த நடவடிக்கை உடனடியாக செய்யப்படும். இது இந்த வர அலௌன்ஸ்மெண்ட்ல உங்களுக்கு தெரியாது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டப்பணிகள் முடிஞ்சு நிறைவு பெறாமல் இருக்குது. பல திட்டப்பணி நிறைவு பெற்றோம். பயனாளிகள் பயன்படுற வகையில் அந்த திட்டம் ஒதுக்கப்படவில்லை, அதை பயன்படுத்தாத நிலையை இருக்கு. இதுல எந்த மாதிரியான பிரச்சனை ஊழல் நடத்துறதுக்கு விசாரணை மேற்கொள்ள போறீங்க, அதை எப்படி சீக்கிரமா முடிச்சு மக்கள் பயன்படுத்த. அதுக்காக தான் இந்த ஆய்வு, அதுக்கான ஆய்வு தான் இதுங்க. இதுல இப்ப ஆய்வு பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி தவறுகள் எந்த மாதிரி நடந்த மாதிரி தெரியல. இருந்தால் அது ராணிப்பேட்டை பேருந்து நிலைய பார்த்துல கடந்த 3 வருஷத்துக்கு 2-3 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த விளையாட்டு மைதானமும் முடிச்சுட்டு 2 வருஷத்துக்கு இறந்து போகுது. எல்லாமே காலத்தாமதமா இருக்கு. எல்லாமே இப்போ ஒரு 80 விழுக்காடு முடிஞ்ச நிலையில இருக்கு. இன்னும் ஒரு 20% தான் இருக்கு. முடிஞ்சதுன்னா அது மக்கள் பயன்பாட்டுக்கு உடனடியாக கொண்டு வந்துருவோம். சார், சமீப சில நாட்களுக்கு முன்பு மதுரையில முதலமைச்சர் பிறந்த நாளுக்காக வழங்கப்பட்ட நடத்த ஒரு ரேஷன் பொருட்கள் அரிசி கொடுத்தாங்கன்னு ஒரு புகார் ஒண்ணு இருந்திருக்கு சார். அதை பத்தி எந்த மாதிரியான விசாரணை போயிட்டு இருக்கு சார்? அது தவறான கருத்து. அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு சார். கரூர் சம்பவத்துல முதல்வர் உட்பட சில அமைச்சர்கள் பேசக்கூடாதுன்னு இருக்கு. அவசர நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தினாங்க. நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு நிராகரிச்சு கடன் நகரிச்சிருக்கு சார். முதல்வர் கரூருக்கு சென்ற விஷயம் சார் பாக்குறீங்க. இன்னைக்கா நான் ஒன்னும் பாக்கலைங்க. நான் பாக்கல. நான் இங்க இருந்தேன், ஒன்னும் நியூஸ் பாக்கல. பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன். கீர்த்தனா மேடம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளை ரீல்ஸ் மாதிரி எடுத்து வீடியோ போடுறாங்க. அது எக்ஸ் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் கண்ணு தெரிவிச்சிருக்காங்க. அந்த துறை சார்ந்த அதிகாரி அதுக்கு அமைச்சர் பதில் சொல்லுவார். அதான் அந்த அமைச்சர் அந்த அமைச்சர் தமிழகம் முழுவதும் அரசு வழக்கறிஞர் ஞாபகம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தினாங்க. இதுல பார்த்தா பணம் வாங்கிட்டு ஞாபகம் போடுறாங்க. குற்றச்சாட்டு காவல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆட்சி டிரான்ஸ்பரண்டான ஆட்சிங்க. இதுல எந்த இடத்துல ஊழல் இருக்காது. யாருக்கிட்டையும் பணம் வாங்கி தான் போகணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இது அனைத்துமே பாத்தீங்கன்னா உழைத்த டிவிக்கில யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள் மட்டுமே அதுல மெம்பர் ஆகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கு. நீங்க கலாய்வு பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். சென்னையில பேரணி பண்ணி முதல்வர்கிட்ட மனு விவசாயிகள் ஒருங்கிணைந்திருக்காங்களே சார், முழுமையான கடன் தள்ளுபடி பண்ண அது கலாய்வில் இருக்குங்க. அதுக்கான தீர்வு சொல்லுவோம். நன்றி, 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 நன்றி.